வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ஒய் ஆண் பாவம் பொல்லாதது படத்துலேருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. ஸோ அது வந்து சாங் நினச்சேன், பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரோமோ அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஆண் பாவம் பொல்லாத படத்தோட மோஷன் போஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஐக்கால் வேணால் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம ஃபன்னாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது என்ன படத்துலேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆண் பாவம் பொல்லாதது படத்துக்கு ஏன் தேட்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. இல்லை நம்ம டிவிலலாம் ப்ரோமோ பார்ப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு வீடியோவாக தெரில. ஆனால் 2 minutes சம்திங் அது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 240 ஆல்மோஸ்ட் 3 minutes கிட்ட இருக்குது. ஒரு ட்ரெய்லர் கட்டு மாதிரியே இருக்குது. ஒரு ட்ரெய்லராக இருக்குமோ, ஆனால் ப்ரோமோன்னு தான் போட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷனில். வீடியோக்குள்ளே போயிடலாம். சிவா, ஐ எம் சாரி சிவா. எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனால் உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு. இந்த மெடிசன் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. மனசை தேத்திக்கோங்க. போய் ஆம்பளை பிள்ளையா பிறந்து போற. இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா வர்ற வெக்கம், மானம், சூடு, சொரணை, கோபம் இது எதுவுமே இல்லாம வாழ பழகணும். தப்பே பண்ணலனாலும் சாரி சொல்லணும், வலிச்சாலும் சிரிச்சு பழகணும். குத்துனது பொண்டாட்டியா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது. அது எப்படி செத்தா சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. பிறந்ததுல இருந்து படிச்சு முடிக்கிற வரையும் பெத்தவங்களோட சந்தோஷம் தான் உன் சந்தோஷம், அவங்களோட கனவு தான் உன் கடமை. படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட பாஸோட கனவு தான் உன்னோட டார்கெட். கஷ்டப்பட்டு கடன்பட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சா மனைவியோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷமா? மனைவிக்கு மட்டும்தான் சந்தோஷம். நமக்கு இந்த சந்தோஷம் சிரிப்புக்கெல்லாம் டைம் இருக்காது. டைம் ஆயிடுச்சு ப்ரோ. நாட் ஆல் மென் ப்ரோ. தெரியும் ப்ரோ, தெரியும். சண்டை போறேன்னே சொல்ல முடியாது. சம்பாதிக்கலாம்னா ஏன்டா சம்பாதிக்கலான்னு சண்டை வரும். சம்பாரிச்சா அவங்களுக்கு வேணுன்ற அளவு சம்பாதிக்கலான்னு சண்டை வரும். மாசம் பிறந்தா எதுக்கெல்லாம் செலவு பண்ணலான்னு சண்டை வரும். மாச கடைசியில செலவு பண்ண காசே இல்லைன்னு சண்டை வரும். செலவு பண்ணலன்னா கஞ்சன்னு, செலவு பண்ணா ஏன் சேவிங்ஸ் பண்ணலன்னு. ப்ராப்பர்ட்டியும் வாங்கணும், பர்சனல் டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்டர்நேஷனல் ட்ரிப்பும் போகணும். எது வேணும் வேணாம், பிடிக்கும் பிடிக்காது, முடியும் முடியாதுன்னு தெரிஞ்சு புரிஞ்சு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்குள்ள உன்னையா கல்யாணம் பண்ண அப்படின்ற இந்த ஒத்த வார்த்தையில மொத்த டிப்ரெஷனை நம்ம தலையில இறக்கிடுவாளு. மோஸ்ட்லி ஆஃப்டர் மேரேஜ் தெரியுங்க, கிரைசிஸ் தான் சொல்லிட்டு வராரு. நாட் ஆல் மென் பேபி சூடர் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு இது நார்மல் தான் ப்ரோ, போங்க. சரி ப்ரோ. ஆண்டவா, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஒரே ஒரு பொன் குழந்தை. சாரி ப்ரோ, இட்ஸ் நாட் மை சாய்ஸ். என் பொண்டாட்டி பேச்ச மீற முடியல. இதோ வந்து விட்டேன் தேவி. சமாங்க, கடவுளுக்குமே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரியே. இது வந்து பழைய பாட்டு. என்ன, நான் வந்து மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது செம்ம பாட்டாக இருக்கேன்னு வச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து பழைய பாட்டு. என்ன செம்மங்க, ப்ரோமோ நல்லா இருக்குங்க. ப்ரோமோ அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு கொடுத்தது. இப்போ விமன் அப்படின்னு எடுத்துகிட்டு அவங்களுக்குமே நிறைய ஒரு சிக்கல்கள், ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஏற்பட்டது அவங்க ஃபேஸ் பண்ணுறது, இனிமேல் ஃபேஸ் பண்ண போகிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வருவாங்கள்ல. விமனுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட இதைத்தான் பேசுகிறது வந்து அதிகமாக இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை பற்றி பேசுகிற படங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆன்லைன்லேயே பார்ப்போம்ல, ஆன்லைனில் டிவியில், அது அவங்களோட இதை அதிகமாக பேசுகிறது நம்ம பார்த்துருப்போம், நிறையா பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மென் சைடில் இருந்து அவங்க எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு பாவப்பட்ட ஒரு ஜீவன்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக மோஸ்ட்லி அந்த அவர் பேசுகிறத வச்சு சொல்லும்போது ஆஃப்டர் மேரேஜ் பற்றி தான் நிறையா சொல்லிட்டு வர்றாரு. ஒய்ஃப் கூட இதெல்லாம் ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் பிரச்சனைன்ற மாதிரி. அதுக்கு முன்னாடியுமே இருக்குது, அதே சொல்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் மேக்ஸிமம் அந்த சைடு தான் பேசுகிறேன். ஏன்னா அந்த தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் அந்த ஒரு தான் இருந்துச்சு. அவங்க ஒய்ஃப் தான் அந்த தமிழில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் அவங்க தான் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக குடும்பஸ்தன் படம் வந்துருச்சு. அதுவும் மேல் வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்துலையும் சொல்லியிருப்பாங்க. அதுவும் மோஸ்ட்லி என்னது ஆஃப்டர் மேரேஜ் தான் அது காமிச்சிருப்பாங்க. இந்த படமே அப்படி தான் தோணுது இருக்குன்னு சொல்லி. ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 2 படமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ஜானருக்குள்ளே தான் செட் ஆகுது. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படின்னு தோணுது. நல்லாயிருக்கு.
எல்லாரும் வந்து அந்த 90s 80s அந்த ஒரு செட்டப்பில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தாங்களே அதுவே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வாயிலோடி கையை வைக்கிறது அப்படின்ற மாதிரி. அதில் அந்த கடவுள்களை வச்சு ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, நான் கூப்பிட்டு விட்டோன்னா சட்டுன்னு போகிறது, அந்த மேல் கார்டு டக்குன்னு போகிறது, அது நல்லா இருந்துச்சு. நைஸ். மோஷன் போஸ்டர் அந்த வீடியோக்கும் ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஐ கார்டு ஆல்ரெடி தந்திருப்பேன், என் ஸ்க்ரீன்லேயே வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஓகே, ரியோ நல்லா பண்ணியிருக்கட்டும், நல்லா வரட்டும் படம், செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.